கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. குறிப்பிட்டு பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கு. அதாவது ஒரு மாநிலம் வளர்ச்சி, முதலீடு, இது எல்லாம் தொழில் வளர்ச்சியை தாண்டி, வேலை வாய்ப்பை தாண்டி பாதுகாப்பு, அது ஒரு அடிப்படை. ஒரு வயதானவர்களும் சரி, பெண்களும் சரி, பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு. இவங்க வந்து வெளியில ஒன்றும் போயிடல, ஆண் நண்பரோட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல வந்த 3 நபர்களால கொடூரமான வன்புணர்வுக்கு ஆளாக்கியிருக்காங்க. என்ன நடந்தது? அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமைங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு தமிழகத்தில். வந்து அது அப்படியே பூசி மெழுகப்பட்டது. இப்போ காவல்துறை தன் கையில் வைத்திருக்கும் முதல்வர் அவர்கள் வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லணும். நேரடியாக அவர் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது. தமிழகத்தில் வந்து பெண்கள் பாலியல் வன்கொடுமைங்கிறது வந்து தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. அதோட உச்சம்தான் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து அந்த மாணவிக்கு நடந்த ஒரு நிகழ்வு. அதற்கு பின்பாவது காவல்துறை தன் கையில் வைத்திருக்கும் முதல்வர் வந்து காவல்துறை வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருந்தாரா, அந்த துறை எப்படி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆய்வு பண்ணாரா? ஒன்றுமே கிடையாது. அவரோட அலட்சியத்தால் தான் இது டைரெக்டாக சொல்லலாம். ஏன்னா அவர் கையில் டிபார்ட்மெண்ட் இருக்குங்கிறதுனால அவரோட அலட்சியத்தின் பேரில் தான் நேற்று இரவு வந்து கோயம்புத்தூரில் வந்து விமான நிலையம் அருகில் வந்து தன் ஆண் நண்பருடன் பேசி கொண்டிருந்த அந்த மாணவியை 3 நபர்கள் வந்து அடித்து போட்டுவிட்டு அந்த மாணவியை இழுத்து சென்று இந்த பாலியல் வன்கொடுமையை செய்திருக்கிறார்கள். இதற்கு முழுக்க காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் முதல்வர் தான் இதற்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும்.